இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஒரு கோயிலுக்கு போன உடனே எப்படி இருக்கும் பார்ப்பீங்க. உள்ளே போவீங்க, உள்ளே போனவுடனே வந்து ஒரு கொடி மரம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா பரிவார தெய்வங்கள் இருக்கும், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், உள்ள கருவறைன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. இந்த மாதிரியான கோயில் வடநாட்டில் எங்கேயுமே கிடையாது. பூஜைன்னு சொல்றாங்க. பூஜை என்பது சமஸ்கிருத சொல்லுன்றான். பூவினால் செய்யப்படுவது பூசை. உபாபிஷேகம் சமஸ்கிருதம் சொல்றோம்ல, இப்போ தமிழ் அறிஞர்களே சொல்லும். கும்பம்னு சொல்றீங்களப்பா, கும்பிடுதல், கூம்பு என்ற தமிழ் சொல்லிருந்து வருதான் இந்த கும்பிடுதல். அடுத்தது அபிஷேகம்னு சொல்றாங்க. அபிஷேகம் என்பது என்னன்னா இசையோடு நீர் தெளிப்பது. அர்ச்சகரை தவிர வேற யாரையும் சொல்லக்கூடாது. ஆதீன கருத்தர் வந்தா கூட ஏறக்கூடாது. ஆகமத்துல இருக்கு, ஆகமத்துல தான் சொல்றான். இங்க நம்ம ஐயா சேகர் பாபு ஏறாரு, கொடி அசைக்கிறாரு. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வசதியாக ஆகமத்தை நீங்க எப்படி வேணாலும் மாத்திப்பீங்க. 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயில் கட்டும் போது அந்த பெருவுடையார் கோயில் இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை நிறுவனார்ல கருவூரார், அந்த கருவூராருடைய சீடர்கள் இவங்களாம், அந்த வம்சாவளியான சீடர்கள் எல்லாமே. ஆனால் அந்த ஓதுவாருக்கு தயக்கம் இருக்கு. இவ்வளவு நாள் நான் இந்த கருவறைக்குள்ள இந்த இடத்துக்குள்ளேயே போல, வெளியே நிக்கிறேன், நான் எப்படி போய் கலசத்துல போய் தண்ணீர் ஊத்துறது இது அப்படின்னு அவரு தயக்கிறாரு. பறக்கிற ட்ரோன்ஸ்ல அந்த மினரல் வாட்டர் தண்ணியை கொண்டு போய் தெளிச்சது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா அந்த பக்தர்களை ஏமாத்துகிற செயல்பாடு இல்லையா? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சமீபத்தில் நடந்த திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் குடமுழக்கு நிகழ்வுகள் குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் அருணா பாரதி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், திருச்செந்தூரில் தமிழில் குடமுழக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லுது, நீங்க இல்லை அப்படின்னு சொல்றீங்க. என்ன இந்த முரண்பாடு? வந்து திருச்செந்தூரில் வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு வேணும் அப்படின்றதுக்கான போராட்டம் என்பதே இப்போ இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி தான் குடமுழுக்கு நடந்தது. சரி, நாம் இதற்கான போராட்டத்தை தொடங்கினது எப்படின்னா போன ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி. சரி, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை ஆணையரை நேரில் போய் சந்தித்து ஐயா மணியரசன் தலைமையில் தெய்வத்தமிழ் பேரனுடைய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து போய் வலியுறுத்துகிறோம். தமிழ் கடவுள் முருகனுக்குரிய மிக முக்கியமான கோயில் திருச்செந்தூர் கோயில், அங்கே குடமுழுக்கு என்பது தமிழில் தான் நடைபெற வேண்டும், தமிழ் மந்திரங்களை வைத்து நடைபெற வேண்டும் என்று டிசம்பரில் சொல்கிறோம். ஜனவரியில் என்ன பண்ணுறோன்னா திருச்செந்தூருக்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செயல் அலுவலர், கோயில் செயல் அலுவலர், இணை ஆணையர் 2 பேரையும் பார்க்குறோம். மறுநாள் வந்து ஆணையர், அங்கே இருக்கக்கூடிய துணை ஆணையர் தூத்துக்குடியில் இருக்காங்க, அவங்க பார்த்து மனு கொடுக்குறோம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா பல கூட்டங்கள் அங்கே நடத்துகிறோம், சுவரொட்டிகள் ஓட்டுறோம். இவ்வளவோ நடக்குது இந்த 6-7 மாதங்களில். கரெக்டாக இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் என்னென்னா அதை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்கன்றது வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலும் நடத்துகிற மாதிரி தெரியல. ஏன்னா முதல்ல அந்த குடமுழுக்கு என்பதே நம்ம ஆட்களுக்கு என்னன்னு புரியல. குடமுழுக்கு என்பது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடியது. ஒரு குழந்தை எப்படி பிறந்து உயிர் பெற்று வருகிறதோ அதைத்தான் ஒரு சடங்காக அங்கே செய்கிறாங்க. ஓஹோ, ஆமாம், ஒரு குழந்தை வந்து உயிர் பெறக்கூடிய சடங்கு இருக்குல்ல. இப்போ வந்து அந்த கோயிலில் வந்து சிலைகள் இருக்குது, அதுக்கான ஏற்பாடுகள், அந்த கோயிலுக்கான கருவறை மண்டபம் எல்லாம் இருக்குது. அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் ஒரு குழந்தை பிறப்பு சடங்கு எப்படி நடக்குமோ அதை செயற்கையாக செய்கிற மாதிரியான ஒரு சடங்கு. என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு வேள்வி சாலை போட்டு அந்த வேள்வி சாலையில் தீ வளர்த்து இறைவனுக்கு பல மந்திரங்களை சொல்லி அந்த தண்ணீர், அவங்க கொண்டு வரக்கூடிய தண்ணீருக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க. அந்த தண்ணீரை என்ன பண்ணுறாங்கன்னா குடமுழுக்கு நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் அந்த கோயிலுடைய உச்சி கோபுரத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலசத்திற்கு ஊற்றுவாங்க. அதே நேரத்தில் மேலே ஊற்றுற அதே நேரத்தில் கருவறையில் ஊற்றுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் குடமுழுக்கு என்ற சடங்கு. என்னன்னா பனிக்கூடம் உடைந்து குழந்தை பிறக்கும் போது ஒரு உயிர் பெறக்கூடிய சடங்கு இருக்குல்ல, நம்ம நடைமுறையில் நடக்குதுல்ல, அது போல் வந்து அந்த தண்ணீரை வந்து தெளிப்பாங்க. இது வந்து தான் அந்த சடங்கு. இந்த சடங்கு விஷயங்கள்ல எங்கேயுமே தமிழ் கிடையாது.
இப்போ கருவறைன்னு சொல்லக்கூடிய அந்த கருவறைக்குள்ளேயும் தமிழ் மந்திரம் கிடையாது, வேள்விச்சாலைக்குள்ளே தமிழ் மந்திரம் கிடையாது, கோபுர கலசத்துக்குள்ள தமிழ் மந்திரங்கள் கிடையாது. இங்கே தான் தமிழ் வேணும் என்பது நம்முடைய ஒரு வேண்டுகோள். நம்ம அதுதான் என்பது 2020 தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்குலேருந்து சொல்கிறோம். இந்த 3 இடங்கள்ல வந்து தமிழ் வேணுன்றது. ஆனால் அரசு அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது எல்லாமே கிட்டத்தட்ட பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதனால நடக்கிறது அப்படியே நடக்கட்டும். இப்போ வந்து 100 சிவாச்சாரியர்கள், அதாவது சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய பிராமணர்கள் வச்சு செய்கிறாங்க அப்படின்னா, பூணூல் போட்ட பிராமணர்கள் இந்த சடங்கை செய்கிறாங்கன்னா, அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் 100 ஓதுவார்களை வெளியே நிப்பாட்டி ஒரு பெரிய மேடையை போட்டு அந்த 100 பேருக்கு மாலையை போட்டு அவங்க கையில் மைக்கில் பாடல்களை பாட சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற அந்த 3 இடத்திலும் ஓதுவதற்கான மந்திரங்கள் தமிழில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆகம விதின்னு பேசுகிறவங்க எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ ஆகமம்னாலே என்னென்ன மக்களுக்கு சரியாக புரியல. ஆகமம் என்ற அந்த வடமொழி சொல் இருக்குல்ல, சமஸ்கிருத சொல், அந்த சொல்லுடைய அர்த்தம் என்பது என்ன, பொருள் என்ன அப்படின்னாலே வந்ததுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் ஆகமம்னா என்ன, இப்போ ஆகமத்துக்கு வேறு சொல்லலாம் தேடி பார்த்தீங்கன்னா வந்தது. அப்போ உங்களுக்கு எங்கிருந்தோ வந்துச்சு. சரி, சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு எங்கிருந்தோ வந்துச்சுன்றீங்க. சமஸ்கிருதம் எங்கே உருவானதோ, அந்த ஆகமம் இந்த வேதங்கள் எங்கே புழக்கத்தில் இருந்ததோ, அந்த வடநாட்டில் ஆகமமும் கிடையாது, ஆகமப்படியான கோயிலும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம ஒரு கோயிலுக்கு போன உடனே எப்படி இருக்கும் பார்ப்பீங்க, உள்ளே போவீங்க, உள்ளே போனவுடனே வந்து ஒரு கொடி மரம் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா பரிவார தெய்வங்கள் இருக்கும், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், உள்ள கருவறைன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. இந்த மாதிரியான கோயில் வடநாட்டில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கோயில். தமிழர்கள் தான் இப்படி வடிவமைச்சதா? இந்த கோயில் வடிவமைப்பே நம்மகிட்ட இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள இந்த சடங்கை எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் வழிபடணும், இறைவனுடைய திருமேனியினுடைய சிற்பம் எப்படி இருக்கணும், முகத்தினுடைய அளவு எப்படி இருக்கணும், வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு என்ன பிரசாதம் கொடுக்கணும், அந்த பிரசாதத்துக்கான உணவு தயாரிக்கக்கூடிய கூடம் எப்படி இருக்கணும், இறைவனுக்கு மாலை போடுறோம் இல்லை ஒரு பூஜைக்கு மலர் தூவுறோம்னா அந்த பூ எங்கே விளையணும், இதையெல்லாம் சொல்லக்கூடியதுதான் ஆகமம். இப்போ சைவத்துக்குன்னு பார்த்தோம்னா 28 ஆகமங்கள் இருக்கு. அதில் பார்த்தோம்னா அதில் காரண ஆகமன்றது தான் பரவலாக இருக்குது. அந்த காரண ஆகமத்துக்குரிய கோயில் தான் திருப்பரங்குன்றம். இப்போ அந்த திருப்பரங்குன்றம் கோயில் வந்து 8ஆம் நூற்றாண்டில் காரண ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயில். 9ஆம் நூற்றாண்டில் ஆட்சி மாற்றம் வந்து பாண்டியர்கள் வந்த உடனே அதில் சில மாறுபாடுகளை ஏற்படுத்துகிறாங்க. விஜயநகர காலத்தில் தெலுங்கர்கள் வந்த உடனே இன்னும் மாறுபாடுகளை ஏற்படுத்துகிறாங்க, கோயிலே மாத்துறாங்க. அவங்க அரசர்கள் காலத்தில் என்ன கட்டுப்பட அவங்க மாத்துறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்னன்னா, மீனாட்சி கோயில் இருக்குல்ல, மதுரை மீனாட்சி கோயில், அங்க திருக்கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த திருக்கல்யாண சடங்குக்கு திருப்பரங்குன்றத்து முருகரையும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளையும் கொண்டு போறாங்க, உற்சவராக கொண்டு போறாங்க. 2 கோயிலுக்கு லிங்க் கிடையாது. ஆமா, மன்னர் காலத்துல இப்படி 2 கோயிலையும் கணக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆகமத்தை மீறிய நிகழ்வுகள். அது போல ஆகம விதிகள் முன் வச்சு பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து குடமுழக்குல வந்து தமிழில் மந்திரம் சொல்ல சொல்றாங்க, அப்படியான சக்தி மிக்க மந்திரங்கள் தமிழில் இல்லைங்கிறாங்களே. அதான் இப்ப வந்து இந்த மாதிரியான விதிமுறைகள் கொண்டதான் ஆகமம். முதல்ல சரி, ஆகமம்னாலே இந்த விதிமுறைகள் தான். இந்த விதிமுறைகள்ல ஏதோ ஒரு வரியிலேயோ ஏதோ ஒரு இடத்திலும் கூட இவர்தான் இதை செய்ய வேண்டும் என்பதும் இல்லை, இந்த மொழியில் தான் செய்ய வேண்டும் என்பதும் இல்லை. சரி, அந்த சமஸ்கிருத ஆகமங்கள்லயே கூட சொல்றேன், சமஸ்கிருதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க இந்த ஆகமங்கள்லாம், அதுலேயும் கூட எங்கேயுமே கிடையாது இந்த மொழியில சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது, இன்னார் தான் செய்யணுன்ற கட்டாயமும் கிடையாது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் படிக்கிறாங்க. இந்த ஆகமம் பற்றி ஒரு தீர்ப்புகள்லாம் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் இது குறித்த சேஷமால் வழக்கில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இப்படி ஆகமத்தில் எங்கேயுமே இல்லைன்றது விட்டுருங்க, ஒருவேளை ஆகமத்தில் இன்னார் தான் செய்ய வேண்டும் என்றோ இந்த மொழி தான் செய்ய வேண்டும் என்றோ முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது செல்லாது. இந்திய அரசமைப்பு சட்டம் அனைவரும் சமம் என்று சொல்கிறதுனால அதுதான் செல்லும். இது 1971 வந்த தீர்ப்பு. சரி, 2015 சுப்ரீம் கோர்ட் அந்த அனைத்து சாதியின அர்ச்சகர் வழக்கத்துல சொல்லிட்டாங்க, ஆகமத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, ஆகமத்துல என்ன இருக்குன்னா பயிற்சி பெற்ற தீர்ப்பு. சைவ கோயில் இருக்கா, சைவ மந்திரங்களை சொல்லக்கூடிய பயிற்சி பெற்ற ஒரு அர்ச்சகரை போடுங்க. அந்த சைவ கோயில்ல போயிட்டு வைணவரை போடக்கூடாது, வைணவ கோயில்ல போயிட்டு சைவரை போடக்கூடாது. ஆகம விதி என்பது அந்த வழிபாட்டு தெரிஞ்சவனா அந்த மந்திரம் தெரிஞ்சவனா போகணும், அவ்வளவுதான். அதை முறைப்படி செய்யுங்க, பயிற்சி கொடுங்கன்றதால தீர்ப்பு. ஆனால் பயிற்சி பெற்றவர்களை கூட ஒரு பிறப்பை காட்டி புறக்கணிக்கக்கூடியதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க அந்த மந்திரம் சொல்றாங்களே, அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றது எல்லாமே வடமொழியில சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே அடிப்படையில பார்த்தோம்னா தமிழ் மந்திரங்களா இருக்கு.
அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்குல்ல, அவங்களால எந்த மந்திரத்துக்கும் வேறு சொல்ல முடியல. ஒவ்வொரு மந்திரமும் சொல்றாங்க, அதுக்கு வேறு சொல்ல முடியல, ஆகமங்களுக்கும் வேறு சொல்ல முடியல. இப்படிதான் இருந்துச்சு. இப்போ வந்து பூஜைன்னு சொல்றாங்க. பூஜை என்பது சமஸ்கிருத சொல்லுன்றான். பூவினால் செய்யப்படுவது பூசை. பூவினால் செய்யப்படுவது பூசை. பூ என்ற சொல்லு செய்யப்படுவது எல்லாமே தமிழ் சொல் தானே இது. இந்த மாதிரி பல தமிழ் சொற்களை பூ எப்படி தூவுறது? இப்ப கும்பாபிஷேகம் சொல்றாங்க. கும்பாபிஷேகம் சமஸ்கிருதம் சொல்றோம்ல, இப்ப தமிழ் அறிஞர்களே சொல்றோம். கும்பம்னு சொல்றீங்களாப்பா, கும்பிடுதல். கூம்பு என்ற தமிழ் சொல்ல இருந்து வருதான் இந்த கும்பிடுதல். அடுத்தது அபிஷேகம்னு சொல்றாங்க. அபிஷேகம் என்பது என்னன்னா இசையோடு நீர் தெளிப்பது என்ற தமிழ் அப்பி சேகம் அப்படின்றத பிரிச்சு சொல்றாங்க. அது வேறு எங்க இருக்குன்னா தமிழ்ல இருக்கு. கும்பத்துல நீர் தெளிக்கும் போது இசையோடு செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான். அடுத்தது தண்ணீரை ஒரு வழிபாட்டு சடங்காக தமிழ் ஒரு இறை விஷயமா சேர்க்கறது தமிழர்கள் தான். ஏன்னா ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பத்தான் வழிபடுவாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து வழிபடக்கூடிய பொருளாவே இல்லை. ஆனா நமக்கு வந்து தண்ணீர் நீர் தெளித்தல் என்ற சடங்கு பத்தி தொல்காப்பியத்துல சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து இந்த குடமுழுக்கு ப்ராசஸ், அதுல நடக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து நம்முடைய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக நூல் திருமூலர் எழுதுனது திருமந்திரம். இந்த பேரே திருமந்திரம் தான். இப்போ நமக்கு வந்து 63 நாயன்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த 63 பேரும் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் அற்புதங்களை செய்தவர்கள், மந்திரத்தால் தான் செய்தார்கள். இப்போ வந்து திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. ஒரு கதவு மூடி கிடக்கு, தமிழ் பாடல்களை பாடி அந்த மந்திரம் சொல்லி தான் கதவை திறக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இப்படி நடந்ததுன்னு சொல்வதற்கு ஒரு கோயில் கிடையாது, ஒரு இடம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆனால் 63 நாயன்மார்களும் 63 அற்புதங்களை இந்த தமிழ் மண்ணில் நிகழ்த்தி காட்டிருக்கிறாங்க. எப்படி? தமிழ் மந்திரங்களை சொல்லி. இப்போ திருநீல நக்க நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மனைவியோட தினமும் இறைவனை போய் வழிபடக்கூடியவர். அவர் போய் இறைவனை போய் வழிபடும் போது உள்ள கருவறையில் லிங்கம் இருக்குது. அதை வழிபடும் போது ஒரு சிலந்தி வந்து அந்த லிங்கத்து மேலே வந்து உட்கார போயிடுது. அவங்க மனைவி பக்கத்தில் இருந்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ள வேகமாக ஓடி போய் உஃப்னு ஊதி அந்த சிலந்தி கீழே தள்ளிடுறாங்க. இவருக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. நீ உஃப்னு ஊதுனதில் இறைவனுடைய திருமேனி மேலே எச்சில் பட்டுடுச்சு, நீ போய் அவர் இறைவனை அவமதிச்சிட்ட, நீ வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறார். அந்த அம்மா கோயிலே நின்றுட்டு இருக்காங்க. அவர் வீட்டில் போய் படுத்து உறங்கினோடனே இறைவன் வரார். என்ன உன்னுடைய மனைவி இறைவன் சொல்ற என்னை வந்து ஒரு மகன் போல, ஒரு பெற்ற தாய் போல, ஒரு தாயோடைய எண்ணெய் ஸ்டாண்ட்ல இருந்து என்னை பார்த்து ஒரு குழந்தை மேல ஒரு பூச்சி வந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? தட்டி விடுவோம்ல. அது போல வந்து ஒரு மகன் போல என்னை கருதினாங்க உங்க அம்மா, உங்க மனைவி. அவங்கள போய் நீ கோயிலில் நிற்க வச்சுட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கேட்பதாக ஒரு கனவு வருகிறது. உடனே அவர் வந்துட்டு நான் தவறு செஞ்சு விட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த மனைவியை வந்து அழைச்சிட்டு போறாரு. இது வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடல். பெண்கள் கருவறை வரைக்கும் போயிருக்காங்கன்றதான் நாம தெரிஞ்சிருக்க வேண்டிய செய்தி. கருவறைக்குள்ள பெண்கள் போக உரிமை படைத்தவர்கள். இன்னைக்கும் பெரிய கோயில் போனீங்கன்னா அந்த பெரிய கோயிலுடைய கருவறை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அந்த கருவறைக்குள்ள போய் தான் அந்த இதுக்கு வந்து திருச்சுற்று மாளிகைன்னு பேரு. உள்ள போய் கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கத்தை தான் சுத்திட்டு வருவோம். அந்த லிங்கத்தை நிலைப்படுத்தினவர் வந்து கருவூரார். இவங்க யாருமே பிராமணர்கள் கிடையாது. அப்போ கருவறை வரைக்கும் தமிழர்கள் தான் கோல வச்சுட்டு வந்தாங்க என்பது இந்த கல்வெட்டு பாடல்கள் இதெல்லாம் சான்று. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு கருவறைகள் யார் கையில் இருக்கு அப்படின்னா தெலுங்கு பிராமணர்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்கு. புற்றுக்குள் புகுந்த பாம்பு போல போய் உட்காந்து. இப்போ பாருங்க இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு, இந்த திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தோன்னா கேரள தந்திரிகள், தெலுங்கு பிராமணர்களாவது பரவாயில்ல, இங்க இருக்கிறாங்க போறாங்க வராங்கன்னு, அந்த தெலுங்கு பிராமணரை விட மாட்டேன்னு கேரள தந்திரிகள் தான் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிறான். அவன் தான் பிடிச்சி தள்ளுறான், நீங்க வரக்கூடாதுன்னு அந்த தெலுங்கு பிராமணர்களை பிடிச்சி தள்ளுறான். அப்ப அந்த தெலுங்கு பிராமணர்களை தள்ளிட்டு அந்த கேரள நம்பூதிரிகள் இவ்வளவு பெரிய தடிம்பலா பூணூல் போட்டிருப்பான். அவன் தான் அந்த நீர் தெளிக்கிறான். அவன் நீர் தெளிக்கிறத பாக்குறதுக்கு யாரு வராங்க அப்படின்னா சிருங்கேரி இருக்கு பாருங்க, ஆந்திரா, அதுல இருந்து அந்த இது கர்நாடகத்துல சிருங்கேரி மடத்தை சார்ந்து வர்றாரு. விஜயநகர பீரியட்ல இருந்த அந்த சிருங்கேரி மடம் இருக்கு, அதுல இருந்து ஒரு ஆதிநகரத்தர் வந்து பார்வையிடுறாரு. எங்க அதுவும் விமானத்துல வந்து அவர் கூட்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவரை ராமேஸ்வரம் கருவறையில வேற விடுறாங்க. ராமேஸ்வரம் கருவறையில அந்த சிருங்கேரி மடத்தை சார்ந்தவர். ஏன்னா இதுல என்ன விஷயம்னா அவங்களுடைய அந்த வடமொழி வேதங்கள்ல, இந்த 4 வேதங்கள்லையும் சரி அவங்களுடைய ஆகமங்கள்லையும் சரி ஒரு மிக முக்கியமான குறிப்பு என்னன்னா ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு இந்த திருக்கோயில் வழிபாடு என்பதோ சிலை வழிபாடு என்பதோ கூடாது, செய்யக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விதி. பல கோயில்களில் வந்து நம்ம காஞ்சி சங்கராச்சாரியாரையே விட மாட்டாங்க. ஆனா இவங்க கருவறை வரைக்கும் போக விடுறாரு சேகர் பாபு. கருவறைக்கு போங்கன்றாரு. இங்க விமான கலசத்துல விமான கலசத்துல வந்து அர்ச்சகரை தவிர வேற யாரையும் சொல்லக்கூடாது.
ஓ, ஆதீன கருத்தர் வந்தா கூட ஏறக்கூடாது. ஆகமத்துல இருக்கு, ஆகமத்துல தான் சொல்றான். இங்க நம்ம ஐயா சேகர் பாபு ஏறாரு, கொடி அசைக்கிறாரு. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வசதியாக ஆகமத்தை நீங்க எப்படி வேணாலும் மாத்திப்பீங்க. தமிழ் வேணும் என்று கேட்கும் போது மட்டும் நீங்க ஆகமம் தான் வரணும் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அப்ப இந்த குடமுழுக்கு செய்வதற்கான மந்திரங்கள் தமிழ்ல இருக்குங்கிறீங்க. தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை அவங்களுடைய புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க, பல ஆண்டுகளா வெளியிட்டு இருக்காங்க. அர்ச்சகர் பயிற்சி பள்ளி நடத்துறாங்க. அவர்களே தான் தமிழில் எப்படி குடமுழுக்கு நடத்துவது என்று புத்தகம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு. அந்த புத்தகத்துல சொல்றாங்க சமஸ்கிருத வேள்வியில் மட்டும் இல்ல தமிழ் வேள்வி நடத்த முடியும். அந்த வேள்விக்கான அந்த தீ வளர்த்து செய்யக்கூடிய அந்த சடங்குகளை தமிழ் மந்திரங்களை சொல்லி நடத்த முடியும் என்று. முருகருக்கு இந்தந்த மந்திரங்கள், மாரியம்மனுக்கு இந்தந்த மந்திரங்கள், விநாயகருக்கு இந்தந்த மந்திரங்கள்னு புத்தகம் போட்டிருக்காங்க. யார்? இதே தமிழ்நாடு அரசு. நீங்கள் கொடுத்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய மந்திரங்களை உச்சரிப்பதற்கு நீங்க ஆள விடணும்ல, அதை விடாம ஏன் தடுக்கிறீங்கன்றதான் இப்ப போடுற சண்டை. இப்ப அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அவங்க பரிச்சை வைக்கிறாங்க. இந்த வந்து இதெல்லாம் வச்சு தான் அந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகர்னு சொல்றாங்களே அவங்களுடைய பாடத்திட்டங்கள் இதெல்லாம் வருது. அப்போ வந்து தமிழ் அர்ச்சனை என்பதும் வழிபாடு என்பதும் மந்திரம் என்பதும் தமிழ்நாடு அரசுகிட்டே புத்தகங்கள் இருக்கு, செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லி இவங்க சத்தியவேல் முருகனார்னு இருக்காருல்ல, தமிழ்நாடு முழுக்க பல கோயில்களை செயல்படுத்தி காட்டினவர் அவர். இன்னைக்கும் வந்து வெளிநாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூரில் கோயில்னா சத்தியவேல் முருகனார் போய் அர்ச்சனை பண்ணி அங்கே ஒரு குடமுழுக்கு நடத்திட்டு வராங்க. இப்போ சத்யபாமா அம்மையார் வந்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க பல நூறு கோயில்களில் போய், கிராம கோயில்களில், பெரிய பெரிய கோயில்களில் போய் கருவறை வரை வழிபாடு செஞ்சு அர்ச்சனை பண்ணி குடமுழுக்கு நடத்துகிறாங்க. தனி ஸ்டாண்டாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பல பேரும் செஞ்சுட்டு இருக்க அளவுக்கு தமிழ் மந்திரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த மந்திரங்கள் சொல்கிறாங்களா, அவங்களால அதனுடைய வேறு சொல்ல முடியல. நமகன்னு சொல்கிறனால அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்வாகான்றால ஸ்வாகான்னு சொல்கிறான். ஸ்வாகான்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமே கிடையாது. ஸ்வாகான போயிடுச்சுன்னு அர்த்தம். சுவை ஆகுக என்ற தமிழ் வார்த்தை எதுன்றாங்க இவங்க சத்யபாமா சொல்கிறாங்க. இந்த பொருட்களை எல்லாம் நான் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன், கொடுக்கிறேன், இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இதை தாருங்கள் என்று இறைவனை கேட்கக்கூடிய வகையில் இதை ஏற்றுக்கொண்டு சுவையாகுக அப்படின்னு சொல்ற வார்த்தையை சுவாகான்றான். நமகான்னு சொல்றான்ல, அது தமிழ் வார்த்தை, அதுக்கு வேறு சொல்றாங்க. இந்த மாதிரி தமிழ் வேர்கள் கொண்ட சொற்கள் தான் அதிகம் வழிபாட்டில், எந்த வழிபாட்டில் பண்ணலாம். இந்த மந்திரங்கள் என்பது ஏன் வந்து நாம தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி போறோம்னா, இந்தியாவில் எந்த மாநிலங்களையும் எந்த மொழியிலும் இப்படியான ஒரு ஆன்மீக மரபு கிடையாது. இப்போ நாம் சொல்கிற தமிழில் இந்த மந்திரம் இருக்குது, அந்த மந்திரம் இருக்குது, திருமந்திரம் இருக்குது, தேவாரம் திருவாசகம் இருக்குன்னா இதை தாண்டி வேறு யார்கிட்டையுமே கிடையாது. ஆந்திராவில் கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, கர்நாடகா யார்கிட்டையுமே கிடையாதுன்றதுனால தான் நாம் சொல்கிறோம். அவங்களுக்கு சமஸ்கிருதத்தில் தான் இருக்குன்றதுனால அதை வச்சுட்டு இருக்கோம். திருச்செந்தூரில் தமிழில் மந்திரம் சொல்லப்பட்டுச்சா இல்லையா? அதான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ நாம் வந்து கடுமையான செந்தமிழன் சீமான் தலைமையில் இன்றைக்கி நடந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டம் திருச்செந்தூரில் ஐயா மணியரசன் எல்லாம் கலந்துட்டு ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கின பிறகு அவங்க வந்து இந்த கேள்வியிலேருந்து அவங்களால தப்பிக்க முடியல. தமிழ் கடவுள் முருகனுக்கு வடமொழியில் குடமுழுக்கா, இதை வந்து அவங்க சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னா, வெளியே எல்லாருக்கும் தமிழில் நடந்தது போல் தெரியணும். ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா அந்த பிராமணர்களுடைய அந்த தலையீட்டில் எந்த குறுக்கீடு வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, மைக்கை கொண்டு வந்து நம்ம ஆளுங்கிட்ட தமிழ் அர்ச்சகர்கிட்ட அந்த ஓதுவார்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, மைக்கு வந்து நம்மகிட்ட இருக்கு. வெளியில் அந்த குடமுழுக்கு திருச்செந்தூர் நீங்கள் இணையதளத்தில் இருக்கு, எடுத்து பாருங்க. ஒரு பெரிய மேடையை போட்டு அவங்க உட்கார வச்சுட்டாங்க. நம்ம ஓதுவார்கள்லாம் அவங்களுக்கு பாடுறதை தவிர எந்த வேலையும் கிடையாது. 100 பேர் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் பாடிட்டு இருப்பாங்க. அது ஒளிபரப்பாயிட்டு இருக்கும். இதில் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், சாதா வெளியே இருக்குமே தமிழில் பாடுறாங்களே, இப்போ முன்னால் நமக ஓகம்னு கத்திட்டு இருப்பாங்க, ஒன்றும் புரியாது. தமிழில் நடக்குதுப்பா அப்படின்னு பிரச்சாரமாகும். உள்ளே பார்த்தோம்னா அந்த யாகசாலைக்கு உள்ளே உட்காந்து அந்த பூஜை மந்திரம் பண்ணுறான் பாருங்க, அந்த தண்ணீரை வந்து புனித நீர் ஊற்றக்கூடிய அந்த சடங்கு செய்கிறான் பாருங்க, அது எல்லாம் சமஸ்கிருதம் நடக்குது. அவங்ககிட்ட மைக் இல்லை. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது அவன் முன்னுட்டு இருப்பான், வாயில் சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கிறான். மைக்கில் அவன் நம்மால் பேசுறது கேட்குது, பாடுறது கேட்குது. நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுப்பீங்க? இப்போ அதனால தான் அவங்க சத்யபாமா வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் கேட்குறாங்க, உள்ள யாகசாலைக்குள்ள போய் பாக்குறாங்களா, தமிழர் யார், இதுல யார் தமிழர் சொல்றா? இப்ப நீங்க சொல்றீங்க 70 குண்டம் யாரு மந்திரம் சொல்றதில் இவ்வளவு தந்திரம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க பேரே தந்திரி, பேரே தந்திரி, தந்திரம் பண்றவங்க தான். அதாவது திராவிட தந்திரிகள் கூட சேர்ந்ததுனால இன்னும் அந்த குள்ள நிறுத்தம் பண்ணி ஆரிய தந்திரிகளோட திராவிட தந்திரிகளும் கூட சேர்ந்துட்டாங்க. ஆமா. அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை செய்வது இந்து அறநிலைத்துறை தான். இந்து அறநிலைத்துறை வந்து நேரடியாக சேகர் பாபு வந்து தமிழ்நாடு முழுக்க 3000 கோயில்களில் செஞ்சோம்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. செஞ்சோம்னா எந்த கோயிலில் தமிழ்ல செய்யப்பட்டது, யாரை வைத்து செஞ்சாங்கன்னு சொல்லணும். அப்ப அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, பிச்சை குருக்கள் ஒருத்தர், அடுத்தது ராஜா பட்டர், இவங்க 2 பேரும் பிராமணர்கள். பெரிய பிராமண பட்டாளத்தை வைத்து கொண்டு ஒவ்வொரு கோயிலா குடமுழுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பல கோடி ரூபாயை இந்து அறநிலைத்துறை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க தலைமையில தான் எல்லா குடமுழுக்கும் அந்த குடமுழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க 2 பேர் தான் அதை நடத்துறது.
இவர்கள் தமிழரையும் அனுமதிப்பில்லை, தமிழையும் அனுமதிப்பில்லை. தமிழை அனுமதிக்கிறாங்கன்னா எப்படின்னா மைக் எடுத்துட்டு வந்து வெளியே கொடுப்பாங்க. இந்த திருச்செந்தூர்ல ஒரே ஒரு முன்னேற்றம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோவிலுக்குள் எப்படி தமிழர்கள் போய் கருவறையில் பூஜை செய்ய முடியாதோ அதுபோல குடமுழக்கிலையும் கோயிலுக்கு வெளியில மைக்ல கத்திக்கலாம். ஆமா, அதாவது அவங்க கோயிலுக்குள்ள அர்ச்சனை பண்றதுக்கு அதுல கூட விட மாட்டாங்க. இப்ப பிரச்சனை வந்து அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு போர்டு போட்டிருக்கானே தவிர அந்த போர்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் அடிங்கன்றாங்க. ஃபோன் அடிச்சு அர்ச்சகர் வருவாருன்னு சொல்றான். நீங்க திருச்செந்தூர் கோயில் வாசப்படிக்கு போனோடனே போனை உள்ள கொடுத்துட்டு போன்றான். எந்த கோயில விடுற ஆகம கோயிலுக்குள்ள எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல போனை வாங்கி வச்சுட்டு நீ உள்ள போன்றான். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அன்னை தமிழ் அர்ச்சனை போர்டுல ஒரு நம்பரை போட்டிருக்கீங்க. யாருக்கும் ஃபோன் அடிச்சு எப்படி கூப்பிட முடியும்? ஒருவேளை அப்படி கூப்பிடுறான்னு வச்சுக்குவோம். அப்படி உள்ள போனை எடுத்துட்டு போய் கடத்திட்டு போய் கூப்பிடுறான். திருச்செந்தூர்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடிச்சி தள்ளிட்டு இருக்கிறான். அப்ப நீங்க எப்படி ஃபோன் பண்ணி ஒருத்தர் கூட்டு வந்து நீங்க அர்ச்சனை பண்ண முடியும்? அப்ப என்னன்னா வெளியே வந்து போர்டு மட்டும்தான் இருக்கு. அப்படி கருவறையிலேருந்து தமிழையும் தமிழரையும் அகற்றக்கூடிய வேலையை ஒரு டெக்னிக்கலாக செஞ்சுட்டு அது ஒரு பிரச்சாரம் போல் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக. இது வந்து நாங்கள் பண்ணிட்டோம்னு அவங்களே தான் திமுகவே தான் என்ன சொன்னாங்கன்னா, இதில் இந்த திட்டத்தில் குறைவான அளவில் தான் மக்கள் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே சொன்னாங்க. புள்ளிவிவரம் வச்சு இது வந்து விரிவுபடுத்துகிறோம், ஆனால் மிக குறைவாக தான் இருக்கு. நீ அதிகமாக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் துர்கா ஸ்டாலின் போகிற கோயிலில் துர்கா ஸ்டாலினை வைத்தாவது நீ தமிழ் அர்ச்சனை பண்ணிடணும்ல. நிச்சயமா திமுக காரங்க எவ்வளோ கோயிலுக்கு போறீங்க, யாராவது திமுக மாவட்ட செயலாளரோ அமைச்சர்களோ தமிழ்ல அர்ச்சனை பண்ணிருக்கீங்களா? உங்க திட்டம் தானே அது. ஸ்டாலின் கொண்டு வந்து அன்னை தமிழ் அர்ச்சனைப்படி நான் அர்ச்சனை பண்ணி பெருமையா சொல்லுங்க. அப்ப நீங்களே அந்த திட்டத்தை மதிக்காத போது திமுக காரன் எப்படி மதிப்பான்? சாதாரண மக்களுக்கு அது எப்படி தெரியும்? எப்படி ஈடுபாட்டோட செய்வாங்க? அப்ப என்னன்னா செஞ்சது போல இருக்கணும், ஆனா செய்யக்கூடாது. ஏன்னா பிராமண ஆதிக்கத்திற்கு எந்த வகையிலும் தடை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் திமுக ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் கலைஞரும் அப்படிதான் இருந்தாரு. இன்னைக்கு ஸ்டாலின் அதை விட உறுதியா இருக்கிறாங்க. மதிப்புக்குரிய அம்மா சத்யபாமா அவர்கள் தொடர்ந்து கோவில்களில் குடமுழக்கு நடத்துற இடத்துல எல்லாம் போய் தமிழில் மந்திரம் சொல்லப்படணும் அப்படிங்கிறத ஒரு போராட்டமாக முன்னெடுத்து துணிச்சலாக நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சத்யபாமா அம்மையார் யார்? இப்போ சத்யபாமா அம்மையார் வந்து அவங்க தமிழ் வேத ஆகம பாடசாலைன்னு சேலத்தில் நிறுவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ் வேத ஆகம பாடசாலை என்பது என்னன்னா, பெரிய அளவில் சாதாரண மக்களை, உழைக்கும் மக்களை, அனைத்து சாதிகளை சேர்ந்தவங்களுக்கு தமிழ் வேதங்களின்படி, தமிழ் திருமுறைகளின்படி எப்படி வந்து குடமுழுக்கு நடத்துவது, எப்படி காது குத்துற சடங்கு நடத்துவது, எப்படி திருமணம் செய்வது அப்படின்னு எல்லா சடங்குகளையும் சொல்லி தருந்து பல நூறுக்கணக்கான கோயில்களை அவங்க சீடர்கள் தமிழ்நாடு முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. அதுபோல் சித்தர் மூங்கில் அடியார் என்பவர் இங்கே சென்னையிலேயே வந்து 14 சித்தர் பீடம் என்று அமைத்து, தமிழின குரு பீடம்னு அமைத்து இது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சத்யபாமா, அதுக்கப்புறம் இந்த மூங்கில் அடியார் போன்றவர்கள், அதுபோல் குச்சனூர் கிளார் போன்றவர்கள், இங்கேமாரி நிறைய பேர் இந்தமாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. சத்தியவேல் முருகனார் வந்து கிட்டத்தட்ட 5000 அர்ச்சகர்களை, தமிழ் அர்ச்சகர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு SRM இன்ஸ்டியூட்டில் ஒரு படிப்பு உருவாக்கி அதற்குரிய இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்கிறாங்க. அதில் வந்து சத்யபாமா மூங்கிலடியார்லாம் யாருன்னா, 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயில் கட்டும்போது அந்த பெருவுடையார் கோயில் இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை நிறுவனார்ல கருவூரார், அந்த கருவூராருடைய சீடர்கள் இவங்களாம், அந்த வம்சாவளியான சீடர்கள் இவங்க எல்லாமே. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, 97 தஞ்சாவூர் பெருவுகளுக்கு குடமுழுக்கு நடக்க போது கலைஞருடைய ஆட்சி. அப்போ கலைஞரை போய் நேரில் பார்த்து தமிழில் செய்ய வேண்டும் குடமுழுக்கை அப்படி 97 இவங்க வலியுறுத்துறாங்க. செய்யாவிட்டால் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படும்னு எச்சரிக்கிறாங்க. எச்சரிச்ச கொஞ்சம் நாளில் குடமுழுக்கு நடக்குது. தீ விபத்து நடந்து 100 பேர் இறந்து போகிறாங்க. 100 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு, இப்படி நடக்குது. அது வந்து நாம் தெய்வ செயலாக இதுவெல்லாம் பார்க்கலாம். அவங்க எச்சரித்தாங்க. இப்படி 2020 வந்து இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு தான் இந்த பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு நடக்குது. அந்த குடமுழுக்கு நடப்பு அந்த தீ விபத்து நடந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய குரு பீடத்தில் இருந்த தலைவர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எல்லாம் இந்த அர்ச்சகர்களை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்யுங்க, உங்களை எல்லாரையும் தனித்தனியாக இருந்து செய்யுங்க, ஒவ்வொரு பகுதியில் இருந்து செய்யுங்க, உங்களை எல்லாரையும் இதே பெருவுடையார் ஒரு கட்டத்தில் இணைப்பார். அவங்க சொன்னது, அவங்க சொன்னதா சொல்றாங்க, அவங்க குரு சொன்னதா சொல்றாங்க. ஒரே கட்டத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படுவீங்க, செயல்பட்டு தமிழ் கூட அரியணை ஏறக்கூடிய ஒரு காலத்தில் நீங்கள் சேருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அந்த 98க்கு பிறகு எல்லாரும் அங்கங்கே, இவங்க சேலத்தில், அவங்க வந்து காரைக்குடியில், ஒருத்தர் இங்கே சென்னையில் அப்படின்னு தனித்தனியாக இருந்து இந்த வழிபாட்டு பணிகளை செஞ்சுட்டு சீடர்களை உருவாக்குறாங்க. 2020 தான் என்ன ஆகுது அப்படின்னா, தஞ்சை பெருவுடைய கோயில் உரிமை மீட்பு குழுவுடைய மேடையில் இவங்க எல்லாரும் இணையிறாங்க. அது அவங்க அந்த மேடையிலே பதிவு பண்ணுறாங்க. அந்த மாநாட்டு மேடையில் எங்கள் குருதேவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் இணையிற ஒரு காலகட்டத்தில் தமிழ் மீண்டும் அரியணை ஏறும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னி 22ஆம் தேதி ஜனவரியில் இதை சொல்கிறாங்க அந்த மாநாட்டு மேடையில். 31ஆம் தேதி கோர்ட் ஆர்டர் போடுது தமிழில் செய்யணும்னு. 5ஆம் தேதி வந்து குடமுழுக்கு தமிழில் நடக்குது.
அவங்க எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு அப்போ சொன்னது. உண்மையிலே தமிழ் இணைந்து எல்லாரையும் இணைத்து தமிழ் அரியணை ஏறக்கூடிய ஒரு காலம் பிறந்து விட்டது 2020 சொல்றாங்க. அதனால இனி வரக்கூடிய 20க்கு பிறகு இனி வரக்கூடிய காலம் என்பது தமிழுக்கான காலம், தமிழ் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து முன்னேறி வரக்கூடிய காலம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு பின்ன ஒருத்தர் 2023 ஒருத்தர் சொல்றாரு, அந்த குடமுழுக்கு தமிழில் நடந்ததுலேருந்து தஞ்சாவூர் காவேரி தண்ணி தடைபடாமல் வந்துகிட்டு இருக்கு சொல்றாங்க. அவங்க அதை நம்புறாங்க. அவங்க ஒரு தமிழில் செஞ்சதுனால தான் நமக்கு பஞ்சம் வராமல் முன்னாலாம் இருந்துக்கு 2017-18 மிகப்பெரிய காவேரியில் தண்ணி வராமல் விவசாய தற்கொலை அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஆனால் குடமுழுக்கு நடந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்து தண்ணீர் வருகிறது. அதில் இடைப்பட்ட காலங்களில் பிரச்சனைகள் காவேரி சிக்கல் வரும்போது நம்ம தலையிடுறோம், போராடுறோம். ஆனால் ஒரு பெரிய அளவிலான ஒரு பஞ்சம் என்பது வரவில்லை என்பது சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு தமிழுக்கான ஒரு காலம் வந்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை தான் அது ஏற்படுகிறது. தேர்தல் போன்ற விஷயங்களே அது எதிரொலிக்கும். சரி, இப்போ திருப்பரங்குன்றத்தில் சத்யபாமா அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது? அதான் இப்போ அவங்க என்னன்னா திருச்செந்தூரில் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த தமிழில் செய்யாமல் ஏமாற்றிட்டாங்க. ஊடகங்கள் திமுக கிட்ட இருக்கிறதுனால செஞ்சது போல் எல்லார்ட்டையும் பரப்புரை செஞ்சுட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் அப்படி ஆகிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்தோம் நம்ம. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் நாளே போய் வேள்விச்சாலை நடக்கும்போது 11ஆம் தேதி வேள்விச்சாலை நடக்கும்போதே வேள்விச்சாலை தொடங்குறாங்க. அப்போ அவங்க நேராக உள்ளே போய் வேள்விச்சாலையில் எத்தனை பேர் தமிழர் இருக்காங்க, எத்தனை பேர் தமிழ் மந்திரங்கள் ஓதுறாங்கன்னு கேட்க தான் போனாங்க. அவங்க உள்ள விடமாட்டேன்னு அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க. அவங்க ஏன் போகிறாங்க அப்படின்னா, இந்து அறநிலையத்துறை ஆணையரை போய் பார்க்க போகிறாங்க, துணை ஆணையரை போய் பார்க்குறாங்க சத்யபாமா அம்மா. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இந்தமாரி ஆணையரை முறையிட சொல்லி தீர்ப்பு வந்துடுச்சு, அதனால் உங்ககிட்ட கேட்குறோம், யார் தமிழில் பண்ண போகிறா, யார் தமிழர்கள் இருக்க போகிறாங்க வேள்விச்சாலையிலன்னு கேட்க உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அதிகாரி நீங்கள் போய் வேள்வி நடக்கிற இடத்துல கேளுங்களேன், எங்களையும் கேட்குறீங்கன்றாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சத்யபாமா அம்மா நேரடியாக வேள்வி நடக்கிற இடத்துக்கு வராங்க. ஆனால் இந்த பிச்சை குருக்கள் ராஜா பட்டர் இருக்கிறவங்களாம் கூட இருக்கிற அடியாளுங்களாம் இருக்காங்களா பிராமண பூசாரிகள் பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க. அந்த அம்மா பிடிச்சி அவங்க கீழே விழ போயிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து காவல்துறை தான் தடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்க வெறியோடு பிராமணர்கள் ஆட்டம் போடுறாங்க. அதை காவல்துறை வேடிக்கை பார்க்குது. அதாவது பிராமண திமிர் கோல வச்சுது. இது நடந்துடுச்சு. இது நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க, காவல்துறையில் போய் சத்யபாமா அம்மா புகார் கொடுக்குறாங்க. எங்களை பிடிச்சு தள்ளிட்டாங்க, பிராமணர்கள் இழிவாக நடத்திட்டாங்க புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரினுடைய சிஎஸ்ஆர் கூட இப்போ வரைக்கும் கொடுக்கல. நமக்கு என்ன கேட்குறேன், ஒரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்துவது, அதுவும் கோவிலில் வச்சு அவமானப்படுத்துறது சட்டப்படி குற்றம் இல்லையா? சட்டப்படி குற்றம் மட்டும் இல்லை, இது தீண்டாமைக்குரிய செயல். நீங்கள் இழிவாக பார்க்குறீங்க, தமிழர்களை எவ்வளோ இழிவாக பிராமண பூசாரிகள் பார்க்குறீங்க என்பதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்ச்சி. தடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்காம இழுத்துட்டு 2வது நாள் பார்த்தோம்னா அனுமன் சேனான்னு ஒரு அமைப்புல இருந்து ஒரு ஆள் புகார் கொடுக்குறாரு. என்னன்னா, இவங்க பிராமணர்கள் அவங்க தாக்க போயிட்டாங்க சத்யபாமா அம்மா. வீடியோலயே இருக்கு. அந்த அம்மா கோயில்ல அர்ச்சனை பண்ற தமிழ் அந்த யாகசாலையில தமிழ் எங்க தமிழர் எங்கன்னு கேட்க போறாங்க. அவங்களை பிடிச்சி தள்ளுறது வீடியோவா இருக்கு. ஆனா அந்த அனுமன் சேனாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி காவல்துறையில புகார் அடிக்கிறாராம், இந்த சத்யபாமா அம்மா அடிக்க பார்த்தாங்க அப்படின்ட்டு. அடுத்தது அடிக்க பார்த்தது உண்மையேன்னு வச்சுக்குவோம், அந்த பிராமண பூசாரிகள் தானே புகார் கொடுக்கணும். ஆமா, அவனே கம்முன்னு இருக்கிறான். அனுமன் சேனாவுக்கு என்ன திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் என்ன வேலை, அனுமன் சேனா ராமர் கோயில் அது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த புகார் கொடுக்க கூட நான் ஸ்டேஷன் பக்கம் வரமாட்டேன்னு அவ்வளவு திமிரா இருக்காங்க பிராமணர்கள். திமுக ஆட்சி கொடுக்குற திமிர். இப்போ அப்படியான ஒரு அநியாயத்தை தான் தமிழ்நாடு அரசு அவங்க அனுமதிக்கிறாங்க. இவங்களாம் இப்படி ஆட்டம் போறதுக்கு தமிழ்நாடு அரசு தான் அவங்க குறைந்தபட்சம் சொல்லணும்ல. இப்போ ஆறுமுக சாமி தேவாரம் திருவாசகம் பார போடுறாரு, அவரை பிடிச்சி பிராமண பூச்சா இவங்க தள்ளுறாங்க. தள்ளும் போது அவங்க அரசு தில்லையில பண்றாங்க. அரசே அறிவிப்பு கொடுத்துச்சு, ஒரு வேலை யாராவது தடுத்தாங்கன்னா அவங்க மேல குண்டர் சட்டம் போடணும்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. இங்க 4 தீர்ப்புகள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். தமிழில் செய்யலாம், தமிழில் சம அளவில் செய்யணும், இந்த தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தணும் நம்ம போராடிட்டு இருக்கோம், மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ மந்திரங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ஒருவேளை உங்ககிட்ட ஆளே இல்லைன்னா நாங்கள் செய்வதற்கு தயார் என்று சத்யபாமா அம்மையார், மூங்கிலடியார், இது போன்ற பல பேர் இருக்காங்க. இப்போ இந்த இதில் தெய்வத்தமிழ் பேரவையில் இந்த வழிபாட்டு சடங்கு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. நாங்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம், காசு கூட கொடுக்க வேணாம். நீங்கள் பிச்சை குழுக்களுக்கு ராஜா பட்டர்கள்லாம் பல கோடியை கொடுத்து ஏமாறுறீங்க, அதெல்லாம் கூட வேணாம். நாங்கள் இது எங்களுடைய கடமையாக, பிறவி கடமையாக இருந்து செய்து கொடுக்குறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். பழனி கோயிலில் பார்த்தோன்னா பட்டியல் கொடுக்குறோம். பழனி கோயிலில் எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இவ்வளோ பேர் தமிழில் செய்யக்கூடியவங்க, இதுதான் இவங்க என்னன்னு சொல்லிட்டு பட்டியல் கொடுத்தோம்.
ஆனால் எவ்வளவு செஞ்சும் கூட தமிழ்நாடு அரசு வந்து எங்களை ஏத்துக்கல, செய்யக்கூடாது. இந்த அறநிலையத்துறை ஏத்துக்கல. குறைந்தபட்சம் நீங்க அர்ச்சகர் மாணவர்கள் பயிற்றுவிச்சிருக்கீங்களா, ஒரு 200 பேர் பயிற்றுவிச்சிருக்கீங்களா, உங்களுடைய பயிற்சியை பெற்றவர்கள், தமிழ் வழி பயிற்சியும் சமஸ்கிருத பயிற்சியும் பெற்றவர்கள், அவர்களை கொண்டாவது அனைத்து சாதியினர்னு சொல்றீங்கல்ல, அவர்களை கொண்டாவது அதை செய்யலாம்ல. அப்ப எங்களையும் செய்ய விட மாட்டீங்க, நீங்களும் செய்ய மாட்டீங்க, இது எல்லாத்தையும் பிராமண ஏகபோகத்தில் தான் விடுவீங்கன்னா திமுக ஆரியத்துக்கு அடியாள் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம சொல்றோம். நேரடியான ஒரு ஆரியத்தினுடைய அடியாளாக திராவிடம் நின்று கொண்டிருக்கிறது. சேகர் பாபுனுடைய நடவடிக்கைகள் தான் அதுக்கு நேரடி சாட்சி. அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதை வந்து ஒருதலை பட்சமா பார்க்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது என்னங்க தோழர்? அதான் இப்போ நாம் வந்து இந்த தீர்ப்புகள் வந்து ஒரு 4 தீர்ப்புகள், முதல்ல ஐயா மணியரசன் தலைமையில் இந்த தெய்வத்தமிழ் பேரவையில், அதுக்கு முன்னால் வந்து தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழுன்னு இருக்கும்போது தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்காக போட்ட வழக்கு 2020 போட்டது. அதில் வந்து தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. எடப்பாடியார் அரசாங்கம் வந்து இது பிரச்சனை டிபேட் ஆன பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதின்னு நாங்கள் செய்கிறோன்னு அரசாங்கமே சொன்ன உடனே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதி வந்து அரசாங்கம் சொன்னதே நான் தீர்ப்பா போடுகிறேன்னு போட்டாங்க 2020. அடுத்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் என்னன்னா, இந்த தீர்ப்பு இது வந்து அந்த அந்த கோயிலுக்கு அந்த நீதிமன்றத்தில் இருந்தது கிருபாகரன், இன்னொரு புகழேந்தி 2 பேர் இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாட்டு கோயிலில் தமிழ்ல மந்திரம் சொல்லாம வேற எந்த கோயில சொல்றதுன்னு சொல்லிட்டு 25 பக்கம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. சரி, அந்த தீர்ப்பு வந்து அருமையான தீர்ப்பு. 25 பக்க தீர்ப்புல என்னென்ன மந்திரங்கள் தமிழ்ல இருக்கு, சுந்தரர் என்ன சொல்லியிருக்காரு, நால்வர் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாம் சொல்லி தமிழ்நாட்டு கோயிலில் தமிழில் இருப்பது இயல்பானது, சரியானது, சம அளவில் செய்யணும். இப்போ அதில் வந்து நம்ம சித்தர் மூங்கிலடியார் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 4 மந்திரங்கள் மட்டும் இல்லாமல் கரூரார் மந்திரங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை வச்ச உடனே அதற்கும் சேர்த்து என்னென்ன மந்திரங்களை சேர்க்கலாம் என்பதை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு அதை எப்படி மாத்தினாங்க அப்படின்னா, அந்த குழு எதற்காக அப்படின்னு மாத்துறாங்கன்னா, தமிழ்ல செய்யலாமா சமஸ்கிருதத்துல செய்யலாமான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒரு குழு போடுறான். இதை சொல்லவே இல்லை, அவங்க நீதிமன்றம் சொல்லலை. செஞ்சுட்டு திருநெல்வேலியில ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிறாங்க. தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை தான் வைக்குது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல RSS புகுந்து ரகலை பண்றான். ஒரே கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறாங்க. நாம தமிழ் வேள்வியாளர்கள் போயிட்டு இவங்க என்ன எப்படி பண்றீங்களே, இது வந்து தமிழ்ல நடந்ததுக்காக சமஸ்கிருதம் நடந்ததுக்காகலாம் கிடையாது, எந்தெந்த மந்திரங்களை சேர்க்கலாம் எதை வேணான்னு சொல்லலான்றதுக்கான ஒரு கருத்து கேட்பு. இதெல்லாம் சேர்க்கலான்னு மந்திரங்களை கொண்டு போய் நம்ம சித்தர் மூங்கிலடியார் கொடுக்க போறாரு. அங்க RSS காரன் 500 பேர் வந்து தகராறு பண்ணி கருத்து கேட்பு பாதியில நின்று போச்சு. அது அந்த நின்று போன அந்த நிகழ்ச்சியோட இந்த முயற்சிகளை டோட்டலா கைவிட்டு தூக்கி கிடாசிட்டாங்க தமிழ்நாடு அரசு. அதன் பிறகு தமிழ் குடமுழுக்கு தமிழ் மந்திரங்களை சேர்க்கலாமா இதை பத்தி எந்த குழுவும் கிடையாது. இப்ப இந்த போன மாதம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுரேஷ் பாபுன்னு கோவையை சேர்ந்த ஒரு அன்பர் அவர் வந்து வழக்கு போட்டு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சேர்த்து நீங்க செய்யணும் தமிழ்ல அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு போட்ட பிறகு இந்த அறநிலைத்துறைக்கு ஆர்டரே போட்டிருக்கு நீதிமன்றம். எந்தெந்த மந்திரங்களை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்களா இல்லையா, இதை செய்வதற்கு ஒரு ஸ்கீம், யூ ஷுட் ஃபார்ம் ஏ ஸ்கீம் அப்படின்னே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தமிழில் எப்படி செய்வதற்குன்னு ஒரு ஸ்கீம் போடுங்க. இப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையிலாவது ஒரு குழு போட்டுக்கணும். ஆனால் தமிழ்நாடு அரசு எதையுமே செய்யலை. இப்போ வந்து இதை செய்யலை என்பதை நீதிமன்றமாவது கேட்கணும்ல. இப்போ நாங்கள் 4 தீர்ப்பு கொடுத்துருக்கோம் தமிழில் செய்யணும்னு சொல்கிறோம், தீர்ப்பு இப்படி இருக்கு, ஆனால் எந்த கோயிலுமே தமிழ்ல நடைபெறுவதில்லையே ஏன் என்று நீதிமன்றம் கேட்கணும். நீதிமன்ற அவமதிப்புன்னா நாம வந்து நீதிமன்ற அவமதிப்பு போறோம், போட்டதெல்லாம் அப்படியே நிக்குது. நீதிமன்றம் 4, 3, 5 போட்டிருப்போம், ஆனா அப்படியே நிக்குது. என்ன விஷயம்னா, நீதிமன்றம் வந்து இது கேட்கவே விரும்பல. ஏன்னா பல நீதிபதிகள் அடிப்படையில் பிராமணர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை பற்றிய விஷயங்கள் ஒன்று, குடமுழுக்கு சடங்கு என்ன, மந்திரங்கள் தமிழ்ல இருக்கா, இதை பற்றிய விஷயங்கள் எதுவுமே தெரிய மாட்டேது. பிராமின் நீதிபதிகள் பிராமின் பிரச்சனையா தான் இதை பாக்குறாங்க. இன்னும் நீங்க எல்லாத்துலயும் தகராறு பண்ணுவீங்களா? இப்ப SM கிருஷ்ண சுப்பிரமணியன் கேட்கிறாரு, இல்லைன்னா நீங்க என்ன எல்லாத்துலயும் தகராறு பண்ணுவீங்களா அப்படின்னு. அது ஒரு நாம் தமிழர் கட்சி போட்டு இவரு தமிழம் செந்தில்நாதன் வழக்கு போட்டிருந்தாரு, ஈரத்தமிழ் முன்னுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர். அந்த வழக்குல கேட்கறாங்க, நாம ஏதோ தகராறு பண்ண குரூப் போன மாதிரி பேசுறாரு அவரு. இப்போ குறைந்தபட்சம் ஒரு ஆர்டர் போட்டு இது கண்காணிக்கிறதுக்கு தான் நம்ம கேட்கறோம். நீங்க இவ்வளவு தீர்ப்புகள் கொடுத்தும் செயல்பாட்டில் இல்லை, நாங்கள் குறைந்தபட்சம் இதை கண்காணிக்கணும் இது இப்படின்னு அதுக்கு ஆர்டர் போடாம இந்த அறநிலையத்தை செய்வாங்க. நீங்க ஆணையர்கிட்ட போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்க முடிச்சுட்டார். ஆணையரை போய் நாம வழக்கு போட்ட நாம போய் ஆணையரை பார்த்து இந்த மாதிரி நீதிமன்றத்தில் உங்களை முறையிட சொல்லியிருக்காங்க, தமிழ்ல செய்யுங்க, நாங்க சொல்றதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுறதுக்காக ஆணையரை தேடுறோம். சத்யபாமா அதுதான் போய் ஆணையர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அனுமதி ஆணையரை பார்க்க முடியல. சரி, ஆணையர் திருச்செந்தூர்லயும் பார்க்க முடியல, திருப்பரங்குன்றத்திலையும் பார்க்க முடியல. எல்லாம் எங்க போயிடுறாங்கன்னா அவங்க அமைச்சரோட சுற்றுப்பயணத்திலே இருக்கிறாங்க. அப்ப என்ன விஷயம்னா, தமிழ் நடத்த அவங்க விரும்பல, ஆனால் வெளியே வந்து நடத்த விரும்பல என்பது செய்தியை படிச்சா என்ன பண்றதுன்னு ஒரு ஓதுவார்கள் கொஞ்சம் பேரை வச்சு மைக்கில் பாட விட்டு, இப்போ குறைந்தபட்சம் திருச்செந்தூர்ல அப்படி ஒரு ஏமாற்றம் செஞ்சாங்க. திருப்பரங்குன்றத்தை அதிலையும் கை விட்டாங்க. டோட்டலாக சமஸ்கிருதத்துக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மைக் வச்சு பாடுற ஏற்பாடு இருந்துச்சுல, அதை கூட செய்யலை. அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தமிழ் புறக்கணிப்பு என்பதை ஒரு இயல்பான விஷயமாக தமிழ்நாடு அரசு இந்த அறநிலையத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
அதை தான் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டு சத்யபாமா அவர்களே தள்ளி விட்டதுக்கப்புறம் மறுநாள் நான் யாகசாலைக்கு போவேன்னு அவங்க சொல்கிறாங்க. மறுநாள் போகும்போது அவங்களோட சேர்த்து அன்பர்களே வாயிலேயே மறித்து காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு மாலை நேரத்தில் கைது பண்ணிட்டாங்க. ஐயா வெங்கட்ராமன் நாங்களாம் போய் அங்கே மண்டபத்தில் போய் பார்த்து அதுக்கப்புறம் இரவு விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்க தமிழ்நாடு அரசு வந்து எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னா, தமிழ் வேள்வியாளர்கள் இதெல்லாம் கேட்டு வராதிங்க, தமிழ் மந்திரங்களாம் சொல்ல முடியாது, சமஸ்கிருதத்தை தான் நடத்துவோன்றதை வெளிப்படையாக அதை சொல்லுங்க அப்படின்னாங்க. சத்யபாமாவே அதான் கேட்குறாங்க. நீங்கள் தமிழில் நடத்த மாட்டோம், சமஸ்கிருதம் நடத்துவோம், அதை நீதிமன்றத்தில் வந்து சொல்லுங்கள். நீதிமன்றத்தில் ரெண்டுத்துலேயும் நடத்துவோன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஊடகத்தில் தமிழில் நடந்தது போல் சொல்கிறீங்க, ஆனால் உள்ள சமஸ்கிருத ஏகபோகத்துக்கு விட்டுறீங்க. அப்போ ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு போட்டு மக்களை ஏமாத்துறீங்க? திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பாக வந்து திராவிட மாடல் அரசு ஆரியத்தை பார்த்து பயப்படுகிறதா? பூணூல் போட்ட பார்ப்பனர்களை பார்த்து பயப்படுதா? அவங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஆரியர்களை பார்த்து பயப்படக்கூடிய இடத்துலையும் திராவிடம் இல்லை. ஆரியர்களோட சமரசமாக இருக்கிறாங்க, அவங்க பயப்படல. அவங்க கூட தான் இருக்கிறாங்க. இப்போ ஆரியத்தினுடைய அடியால் படையாக யார் இருக்கணும்? இந்த திராவிடவாதிகள் தான் இருக்கிறாங்க. திராவிட ஆட்சி வந்து அடியால் படையாக இருக்குது. அவங்களுக்கு பயந்துட்டுலாம் செய்யலை. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஏதாவது சொல்லி தமிழ்னு சொல்லி ஏமாத்திடுவோம். இப்போ இவங்களெல்லாம் இருக்காங்களே திமுக, அந்த ஊடக யூடியூப் ப்ரூட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு படை இருக்குது, ஒரு ஊடக பலம் இருக்குது. இதை வைத்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது வந்து வெளியே பெரிய அளவில் போகும். அதனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஏகபோகத்துக்கு, சமஸ்கிருத ஏகபோகத்துக்கு, ஆரிய ஏகபோகத்துக்கு விட்டுடுறாங்க. இப்போ ஏதோ இன்னைக்கு இப்போ மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் இதே நடந்துட்டு இருக்குது. 1970 கலைஞர் தான் வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகருக்கு ஒரு திட்டம் கொண்டு வர்றார். அர்ச்சகராக வந்து பிராமணர்கள் மட்டும் இல்லை, எல்லா சாதியினரும் இருக்கிறனால ஒரு சட்டம் கொண்டு வர்றார். அது வந்து ஒரு அரசாணையாக போடுறாங்க. அது வந்து நீதிமன்றம் வந்து தடை செய்துன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறாங்க. இப்போ பிராமணர் தரப்பில் அதை நிறுத்தி வைக்க ஒரு வழக்கு போடுறாங்க. அதில் ஒரு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்த உடனே கலைஞர் என்ன பண்ணார்னா, இந்த திட்டத்தை நீதிமன்றம் தடுத்து விட்டது, என்னால் என்ன செய்ய முடியும் எப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ 71 அப்புறம் மேல்முறையீடு அது இதுன்னு 2015 வரைக்கும் இதான் விஷயம். 2015 அதில் ஒரு தீர்ப்பு வருது. 2015 டிசம்பரில் அதில் தீர்ப்பு வருது. 30 வருஷம் கழிச்சு வருது. அந்த தீர்ப்பு படிக்கும்போது தான் என்ன தெரியுதுன்னா, ஹரிபரந்தாம நீதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் தான் படித்தார். என்ன தீர்ப்புனா 71 தீர்ப்பை அவர் படிக்கிறார். 71 தீர்ப்பை பார்த்து படிக்கும்போது இதில் தடை செய்யவே இல்லையே. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அர்ச்சகருக்கு ஆகமப்படி எந்த தடையும் கிடையாது, யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம், ஜாதி ஒரு தடை கிடையாது, மொழி என்பது தடை கிடையாது, ஆகமத்திலே இருக்குது. அப்போ நீங்கள் புதுதாக ஒரு ஆளை போடுறீங்கன்னா அவருக்கு பயிற்சி மட்டும் கொடுங்க, பயிற்சி கொடுக்காத ஒரு ஆளை போயிட்டு போடாதீங்கன்னு மட்டும் தான் நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் கலைஞர் 30 ஆண்டுகளாக என்ன போய் பிரச்சாரம் பண்ணார்னா, அனைத்து சாதியினர் அர்ச்சகர் திட்டத்தை நீதிமன்றம் தடுத்து விட்டது என்று 30 ஆண்டுகளாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக விடாமல் தடுத்த அயோக்கியர் கலைஞர் தான், வேறு யாரும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவங்க என்ன பண்றாங்க, அதற்குன்னு கோயில்கள் போடுறோம், பயிற்சி கொடுக்கணும். எப்போ 2006-08 போறாங்க. 71 அந்த மாதிரி இருக்குன்னா 72ஆம் ஆண்டுல நீங்க பயிற்சி கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். ஆனா 2006 ஏன் 2006 அப்படின்னா அப்பதான் தமிழர் நம்ம பேசக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ வந்து 2006 வந்து சத்யவேல் முருகனார் அவர்கள் கரூரில் ஒரு கோயிலில் வந்து தமிழில் சுந்தரர் பிறந்த ஊரில் வந்து தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்திட்டார். நடத்தினா நீங்கள் மறுநாள் பிராமணர்கள் அந்த கோயிலோட குடமுழுக்கு நடந்த இடத்துல வந்து தீட்டுப்பட்டு விட்டது என்று கழுவினார்கள். அது பெரிய அளவில் செய்தியாச்சு. அப்போ தான் இதை பற்றி பிரச்சாரம் பெரிய அளவில் வந்தோடனே தமிழில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்னு சொல்லிட்டு 2006 தான் அர்ச்சகர் பயிற்சி பள்ளின்னு உருவாக்கி 200 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த 200 பேர்லையும் 25 பேர் தான் அர்ச்சகர் வேலை வாங்கியிருக்காங்க. மீறி 175 பேரும் வந்து அது பயிற்சி பெற்றும் கூட அவர்கள் அர்ச்சகராக இந்த நிமிடம் வரை பணியமர்த்தப்படவில்லை. அப்போ அந்த மாதிரி நீங்களே இவங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? நீங்களே யாருக்காக ஒதுக்கி வச்சிருக்கீங்க இவங்கள? 200 பேருக்கு பயிற்சி கொடுத்தது தமிழ்நாடு அரசு. உங்களுடைய கலைஞர் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார், நீதிமன்ற தடையை நீக்கிடுச்சு. 200 பேருக்கு நீங்கள் தானே அப்பாயின்மெண்ட் போடணும். ஒரு 100 பேருக்கு 150 பேருக்கு அனைத்து சாதியினர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து எல்லாரும் இதுவாகி தானே அடுத்தடுத்து அர்ச்சகர் பணிக்கு வருவாங்க. இப்போ இவங்களே போட்டாங்க. இந்த இதில் வயலூர் கோயிலில் 2 பேர் போட்டாங்க, அனைத்து சாதியினர் அர்ச்சகர் திட்டத்திற்கு 2 பேர் போட்டாங்க. அந்த 2 பேரும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினாங்க, நாங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டில் தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் மிக மிக கீழ்நிலையில் நடத்தப்படுகிறோம். அவங்களுடைய கடிதம், 2 பேருடைய கடிதம், எங்களை எந்த பணியிலையும் விடுவதில்லை. யாருக்கிட்ட எதில் விடுறாங்கன்னா, நீ போய் அந்த பிள்ளையார் கோயிலில் உட்காரு, நீ அங்கே போய் இந்த வேலையை பாரு, நீ மடப்பள்ளியில் போய் இந்த தட்டுக்கழுவு, இந்த வேலையை தான் விடுறாங்க. அப்போ அனைத்து சாதியினர் அர்ச்சக திட்டத்தில் உள்ளே போனவங்களே இப்படி தீண்டத்தகாதவர் போல நடத்துகிறாங்களே, அந்த பிராமணர்கள் மேலே தமிழ்நாடு அரசு இந்த அறநிலையத்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது? ஒன்றுமே கிடையாது.
அந்த 2 அர்ச்சகரை மிரட்டுறாங்க அரசு அதிகாரிகள் தான். நீங்க இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, நீங்க அரசு ஊழியர், நீங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அமுக்குறாங்களே தவிர, குறைந்தபட்சம் உங்களால் பணி நியமனம் பெற்ற அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர்கள் கூட நீங்க உரிமையை பெற்று தரலையே. அப்ப இப்படி இருக்கிறாங்க திராவிடவாதிகள். இதுதான் கடந்த காலம். அதை தான் இந்த திருச்செந்தூர்லயும் திருப்பரங்குன்றத்திலும் திராவிடர்கள் அரங்கேற்றிருக்கிறாங்க. ஒரு ஆரியத்துக்கு ஒரு சிகப்பு கம்பளம் விரித்தது போல வேலைகளை பார்த்துக்கிட்டு வெளியே தமிழர் போல பேசி ஏமாற்றுவது, இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது தோழர், இந்த பூணூல் போட்ட பிராமண மேலாதிக்கம் கோவில்களில் இருந்து அகற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போ வந்து தமிழர்கள் வந்து என்னன்னா பெரும்பான்மையாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோயில் இருக்கு. அதுல வந்து குறைந்தபட்சமா இருக்கு சின்ன அளவிலான கோயில்கள் தான் அந்த ஆகம கோயில். ஒரு 2000 கோயில்னு வச்சுக்கலாம். ஒரு 2000 கோயில் வந்து நேரடியான பெரிய கோயில்கள். அது இல்லாமல் 43,000 கோயில் இருக்கு ஒரு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில். இதுல எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா பரம்பரை அர்ச்சகர்னு அவங்க தான் இருக்கிறாங்க. பரம்பரை அர்ச்சகர்ன்ற பேர்ல பிராமணர்கள் இருக்கிறாங்க. இப்போ எல்லா கோயில்களுமே என்னன்னா வெவ்வேறு சமூகங்களுக்கு அந்த ஊரை சார்ந்த மக்களுக்கு கட்டுப்பட்ட கோயில்களாகத்தான் இருக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் எல்லா இடங்களும் பயிற்சிகள் கொடுத்தீங்கன்னா இந்த போன்ற ஒவ்வொரு கோயில்கள்லேருந்து நீங்கள் அகற்றிட முடியும். பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியில் வரட்டும் பிராமணர்கள். அர்ச்சகர் பயிற்சி திட்டத்தில் ஒரு பயிற்சி கொடுப்போம். அந்த பயிற்சியில் இந்தந்த மந்திரங்களை சரியாக சொன்னாங்கன்னா அவங்க வரட்டும். அது பிராமணர்கள் வராங்கன்னா வரட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு அந்த மந்திரங்களை உச்சரிக்க தெரியணும், குறைந்தபட்சம் அதாவது தெரியணும்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகர் மந்திரத்தை கொண்டு வந்து முருகர் கோயிலை சொல்கிறாங்க, கல்யாணத்துல வந்து கர்மாதி மந்திரம் சொல்றாங்க. இதுதான் ஏன்னா யாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. அப்ப அவங்க என்ன மந்திரம் சொல்றாங்கன்னு செக் பண்ணுவதற்கு கூட எதுவும் கிடையாது, ஒரு தேர்வு கிடையாது. அவனுடைய இப்போ புள்ள பிறந்துச்சா அவனை கொண்டு வந்து அந்த கோயிலை விட்டுருவாங்க. இதை அரசாங்கம் எப்படி அங்கீகரிக்கலாம்? அதை இது வந்து ஒரு வாரிசு முறையாக தான் இது நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை தடுக்கணும்ல. கோவில்கள் என்பது பெரும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் போல இன்றைக்கு இருக்கிற போது அரசு வந்து உறுதியா அதுல கவனம் எடுத்து அதுல நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, அப்படி நடவடிக்கை எடுத்து இதை முறைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த பிராமண ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இப்ப அது நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த பிராமண ஆதிக்கம் என்பது திரும்ப 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 கோல் வச்சு கொண்டே இருக்கும். இப்போ அவங்க கிட்ட ஏன் மக்கள் என்னன்னா இது இப்படி இருப்பதனாலேயே, இவ்வளவு பிரம்மாண்டமா இது இருப்பதனாலேயே, பிராமண ஆதிக்கம் எல்லா இடத்துலயும் இருப்பதனாலேயே இவங்க தான் எல்லாம் ஆண்டவங்க போல நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம மக்களே தமிழ்ல மந்திரம் சொன்னா பலிக்காதோன்னு நம்மளாலே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா குறைந்தபட்சம் தமிழ் மந்திரம் சார்ந்து என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கு, என்னென்ன நடந்திருக்கு, இதைத்தானே பயிற்சி பண்ணணும், பயிற்சி கொடுக்கணும், அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனா இவனே என்ன பண்றான்னா அரசை வச்சு பெரிய அளவுல ராஜா பட்டர் இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு காசை கொடுத்து சமஸ்கிருதத்தில் அரசாங்கமே செய்யும் போது மக்களுக்கு என்னவா போய் சேரும்? அப்ப வந்து அரசாங்கமே சமஸ்கிருதத்தின் பக்கம் நிக்குதுன்னு போது சாதாரண மக்கள் என்ன செய்வான்? அப்ப அரசாங்கம் தமிழின் பக்கம் இருக்கணும். ஏன்னா தமிழர்கள் கட்டிய கோயில், தமிழ் மந்திரங்கள் தான் அதனுடைய அடிப்படையா இருக்கு. அவனுக்கு வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய எதுவுமே பார்த்தோம்னா அவனுக்கு வேறு கிடையாது, அவனுக்கு அந்த சடங்குகள் கிடையாது, எதுவுமே அவங்ககிட்ட இல்லாத போது நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்குன்னும் போது அதை செய்யலாமே. அப்ப இவங்க அதை செய்ய தயங்குகிறார்கள் போது அவங்க நம்ம சந்தேகப்படுறோம். அப்ப நீங்க வந்து ஏன் தயங்குறீங்க? அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மணியரசன் போன்றவர்கள் திருச்செந்தூரில் மிக பெரிய அளவுல வந்து போராட்டத்தை முன்னெடுத்ததால் தான் அங்க வந்து தமிழில் மந்திரம் சொல்றாங்கிற நாடகமாவது நடத்தப்பட்டது. இங்க இது போன்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்படாதனால திருப்பரங்குன்றத்தில் முற்றும் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையா தோழர்? அது உண்மைதான். அது இப்போ அந்த திருப்பரங்குன்றம்னு இல்லை, எல்லாமே வந்து முருகர் கோயிலாக இருப்பது தான் அவங்களுக்கு. முருகர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வடமொழி இருக்கேன்றதுலாம் இருக்குல்ல, அது அவங்கள வந்து சென்டிமெண்டா மக்கள் கேட்பாங்கல்ல, பட்டு முருகர் கோயில் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சாதாரண மக்கள் கேட்பாங்க. அதனால வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம மக்களை திரட்டி அதை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது. இப்போ அதுவும் கூட இல்லாமல் போச்சுன்னா இதை விட மோசமா நடந்திருக்கும். இப்போ திருக்குடமுழுக்கு நேரிட்டு பெருவிழான்னு எழுதுறாங்களே, அந்த வார்த்தையை இப்பதானே கண்டுபிடிக்கிறாங்க. குடமுழுக்கே இப்பதானே பேசுறாங்க. கும்பாபிஷேகம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்பதானே குடமுழுக்குன்னு பேசுறாங்க. இன்னைக்கு அந்த மந்திரங்கள் சொல்றாங்க. இப்ப கந்தர் அனுபூதி பாடுவோம், இந்த மந்திரங்கள் திருப்புகள் பாடுவோம், அருணகிரிநாதர் பாட்டு பாடுவோம்னு சொல்றாங்கல்ல, அதே இன்னைக்கு தானே வந்திருக்கு. இந்த மேடை போட்டு இவங்களை பாட விடுறது அந்த ஓதுவார்கள் இருக்காங்களா. நாங்க போய் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் குடமுழுக்கப்ப இவர் மணியரசன் ஐயா எல்லாருமே அந்த கோயில் தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்து குடமுழுக்கு நடக்க போகுது. முந்தின நாள் வரைக்கும் அந்த ஓதுவாருக்கு நம்பிக்கை வரல. நான் எப்படி அதை செய்யறதுன்னு அந்த ஓதுவார் கேட்கிறார். அவருக்கு வந்து உரிமையை வந்து தீர்ப்பு கொடுக்குது, நீங்க போய் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஓதுவாருக்கு தயக்கம் இருக்கு. இவ்வளவு நாள் நான் இந்த கருவறைக்குள்ள இந்த இடத்துக்குள்ளே போல வெளியே நிக்கிறேன், நான் எப்படி போய் கலசத்துல போய் தண்ணீர் ஊத்துறது இது அப்படின்னு அவரு தயங்குறாரு. இப்ப இதுல கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலும் அப்படிதான். அந்த ஓதுவார் கை கட்டி இப்படி நிக்கிறார். நான் என்னங்க செய்யறது, அவங்க தாங்க எல்லாம் செய்வாங்க, நான் வேடிக்கை பாடுவேன், அவங்க செய்யும் போது நான் வெளியே நின்று பாடுவேன். இப்போ அவங்க உள்ள வந்து அபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வெளியே நின்று பாடுவார். இதான் ஓதுவாருடைய பணின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஓதுவாருக்கு என்ன போனா உள்ள போய் அவர் கருவறையில மந்திரம் சொல்வதற்கும் சரி, மேல கலசத்துல இருக்கும் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இந்த ஓதுவார்களே இப்படி தயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்த உடனே அவங்க அது பெரிய விஷயமா கருதுறாங்க. இப்போ ஒரு மேடை அமைத்து நம்மளை பாட சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு.
ஆனால் உண்மையில நாம போய் அந்த கலசத்துல நீர் ஊற்றுறதுலேருந்து கருவறை மந்திரம் சொல்வதிலிருந்து வேள்விச்சாலை வழிபாட்டில் தண்ணீரை புனித நீராக மாற்றக்கூடிய சடங்கை செய்யக்கூடிய அளவில் நாம் அதிகாரம் பெற்று உரிமை படைத்தவராக உள்ளே போக வேண்டும் தான் நம்முடைய விருப்பம். முழுவதுமாக தமிழ் கோயில்களில் தமிழ்நாட்டு கோயில்கள் தமிழ் மட்டுமே இருக்க வேண்டும் தான் நம்முடைய இறுதி இலக்கு. ஆனால் குறைந்தபட்சம் இன்னைக்கு சமஸ்கிருத ஆதிக்கம் இருப்பதனால தான் பாதின்றத நீதிமன்ற வழியாக நம்ம பேசுகிறோம். நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கன்னு கூட சொல்ல, பாதிக்கு பாதி 100 குண்டம் இருக்கு போடுறீங்க அப்படின்னா 50 குண்டங்களை சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லுங்க, 50 குண்டங்களை தமிழ் மந்திரம் சொல்லுங்க. 2 பேருமே தண்ணீர் ஏற்று வந்து ஊற்றுங்க. இதில் என்ன எல்லாருக்குமே அது வந்து மந்திரம் தமிழில் சொல்லும்போது எல்லாருக்கும் அது புரியும் தானே சொல்றாங்க. இப்போ இன்னைக்கே பாருங்க, அந்த திருச்செந்தூர்ல வந்து அரோகரான்னு சொல்றாங்க. அந்த மந்திரங்களை சொல்லும்போது அங்க ஏற்படக்கூடிய அந்த உணர்வு நிலை இருக்குல்ல, சாதாரண மக்களுக்கு சமஸ்கிருதத்தை சொல்லும்போது என்ன ஏற்படுது? ஒன்றும் கிடையாது. அதுல தஞ்சாவூர் பெரிய கோயில் குடமுழுக்குல பாக்குறோம், அவங்க வர்ணனையாளர் வந்து அந்த கோயில் மேல வந்து உடம்புக்கு தண்ணீர் ஊற்றும் போது அவர் சொல்றாரு, அந்த வர்ணனையாளர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழனுக்கு பிறகு இப்போதுதான் தமிழ் மந்திரங்களோடு குடமுழுக்கு நடைபெறுகிறது என்று வர்ணனையாளர் தன்னை அறியாமல் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையை ஏற்படுத்தி தானே நம்ம கொண்டு போக முடியும். அதை தான் தடுக்கணும்னு பாக்குறாங்க ஆரிய பிராமணர்களும் இந்த திராவிடவாதிகளும். அதுதான் அதற்கு எதிரான போராட்டத்தை இன்னும் கடுமையா செய்ய வேண்டியது. அதாவது தோழர், இதுல முருகன் மீது நம்பிக்கை வைத்து, முருகன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கடவுள், அவனுடைய அந்த குடமுழக்கில் நம்ம வந்து பங்கேற்கணும், அந்த குடமுழக்கு நீர் ஒரு துளியாவது நம்ம மேலே பற்றணும்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கும்போது சாதாரண வந்து மினரல் வாட்டரை கொண்டு போய் ஊற்றி ட்ரோன்ஸ் மேலே பறக்கிற ட்ரோன்ஸில் அந்த மினரல் வாட்டர் தண்ணியை கொண்டு போய் தெளிச்சது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பக்தர்களை ஏமாத்துகிற செயல்பாடு இல்லையா? இது வந்து பல கோயிலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. வந்து ஆகம விதிப்படி பார்த்தோம்னா இது மிக மிக தவறானது. புனித நீர் என்னவோ அந்த கோயில் கோபுரத்தை சுற்றி தெளிப்பாங்க, தெளிச்சிட்டும் போவாங்க. இப்போ அந்தந்த இடத்துல சின்ன சின்ன கோபுரங்கள் இருக்குன்னா அங்கந்த தண்ணீர் தெளிப்பாங்க. அந்த தண்ணீர் இல்லாமல் இவங்க ஒரு மினரல் வாட்டரை போயிட்டு தெளித்து எல்லாரும் ஏமாத்துறது என்பதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் தான் ஆகம விதிமீறல்னு சொல்றோம். இந்த மாதிரி இதை செய்யறது இந்த அறநிலைத்துறையா? அறநிலைத்துறை தான் செய்யறாங்க. அறநிலைத்துறை கண்டிக்கத்தக்கது இல்லையா? இதெல்லாம் மிக வன்மையா கண்டிக்கிறாங்க. மக்கள் வந்து அதை வந்து ஏத்துக்கிறாங்க. மனநிலையே பார்த்தோம்னா அது என்னவோ நம்ம வந்து மக்கள் வந்து ஏமாறுவதற்கும் தயாராக தான் போறாங்க கோயிலுக்கு. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் போறாங்கல்ல, அவங்க கிட்ட போகணும் தான் முண்டியடிச்சிட்டு போறாங்க. இதாவது கிடைச்சதேன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால அது வந்து பக்தியின் பேர்ல அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா அந்த மிகப்பெரிய ஏமாற்று வேலையினால. சரிங்க தோழர், இவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கான தீர்வு எப்போ வரும்? இப்போ தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக ஒரு குழுவை போட்டு எந்தெந்த மந்திரங்கள் சொல்லலாம், என்ன எப்படி செய்யணும் என்பதை பற்றி ஒரு குழுவை போட்டு உடனே அதை செயல்பாட்டு களத்துக்கு கொண்டு வர வேண்டும். உடனடியாக தமிழ்நாட்டில் எந்த கோயில் குடமுழுக்கு நடந்தாலும் அதை தமிழில் பாதி சமஸ்கிருதம் பாதி நீதிமன்ற தீர்ப்பின்படி நடத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் மனு கொடுத்துட்டே இருக்கிறோம். மனு கொடுத்து சொல்லாத கோயிலே கிடையாது, எல்லா கோயிலுக்கும் சொல்கிறோம். மனு கொடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்காத வகையில் இது இயல்பாக நடக்கணும். தமிழ்நாட்டு கோயிலுக்கு இயல்பாக போன உடனே என்ன இருக்கணும்னா தமிழில் தான் அர்ச்சனை நடக்கணும். சமஸ்கிருதம் வேணும் என்பவர்கள் தான் சீட்டு வாங்கிட்டு வரணும் தனியா. சரி, அது நடக்கும். அதான் அது வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு ஆட்சி வந்தாதான் நடக்கும். அது இல்லைன்னா அதற்கான நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இருக்கிறது. மக்களும் அதற்கான ஒரு விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. இந்த முறையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் சார்ந்த ஒரு பக்தி உணர்வு என்பதும் வந்து இருக்கிறது. பழைய இலக்கியங்களை பார்க்கக்கூடிய உணர்வு என்பது வந்து இருக்கிறது. அது சார்ந்த நிறைய சமூக வலைத்தளங்களை நிறைய பேர் எழுதுறாங்க. இப்போ புதிய அளவில் பரவலாக எழுதும்போது மக்களுக்கு வந்து தமிழ் சார்ந்த ஒரு வழிபாட்டு தன்மை என்பது அதிகரிச்சிருக்கு, பரவலாக அதிகரிச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து வெவ்வேறு தளங்களில் எதிரொலிக்கும், தேர்தல்கள்லேயும் எதிரொலிக்கும். எனவே நாம் வந்து இதை தெளிவாக சொல்லணும் மக்கள்கிட்ட, இது வேறு அது வேறு, ஆரிய வழிபாட்டு முறை வேறு, தமிழருடைய வழிபாட்டு முறை வேறு, நமக்கு இதெல்லாம் இருக்கிறது, ஆகமங்கள் நமக்கு இப்படியான மந்திரங்கள் இருக்குது, இந்த சைவ திருமுறைகள் இருக்குது என்பதை நாம் சொல்லணும். அதற்கான ஒரு மேடையை அமைத்து ஊர் ஊராக பேசக்கூடிய வேலையை நாம் செய்யணும். அதான் இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா சமஸ்கிருதத்தை ஒட்டுமொத்தமாக கோவில்களிலிருந்து வெளியேற்றி தமிழை கோலோச்ச வைக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சி மாற்றத்துக்கு திராவிட அரசியல் வெளியேற்றப்பட்டு தமிழ் தேசிய அரசியல் கோலோச்சுறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கா? இப்போ இருக்கு. அதான் அந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்டயே அதற்கான ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இப்போ வந்து அந்த விழிப்புணர்வுடைய வெளிப்பாடு தான் வந்து பல இடங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு. இப்போ திருச்செந்தூர் குடமுழுக்குக்கு நம்ம அந்த தமிழ்ல வேணும்ன்றதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். சரி, எவ்வளவு மக்கள், சாதாரண மக்கள் அதுல வந்து லட்சக்கணக்கான மக்கள் திறந்து வந்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு என்பது எல்லா இடத்திலும் இருக்கு. இயல்பாகவே வந்து தமிழர்கள் வந்து அந்த பக்தியின் பேர்ல இப்ப இந்த முருக பக்தி மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனாங்களே இந்து முன்னணி. ஆமா, போனவங்க எல்லாரும் இந்த RSSக்காக இந்து முன்னணிக்காக போல, முருகருடைய அறுபடை வீடு இருக்குன்னு சொன்னே போறான்.
அப்ப என்னன்னா ஒரு மக்கள் கிட்ட அந்த இயல்பாக ஒரு ஆன்மீக உணர்வு என்பது இல்ல இருக்குல்ல. முருகனுக்கு எந்த மந்திரமுமே சொல்ல தேவையில்லை தோழர். முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு இருக்குல்ல. இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீமான் அவர்கள் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது அந்த வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு அந்த மேடையில் வந்து முழங்கும் போது அந்த கூட்டமே ஆர்ப்பரிச்சு எழுந்துருச்சு. அப்போ அந்த முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறது தான் அந்த முருகனுக்குரிய அந்த உணர்வு. அந்த அரோகரான்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து போர்க்காலத்துல போர் வீரர்கள் சொன்னதுதான். முருகனே போர் வீரன் தான், போர் வீரர். அந்த மாதிரியான ஒரு புதிய போர்ப்படை என்பது தமிழ்நாட்டில் எழுந்து வருது, பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு. சரிங்க. அது வந்து தேர்தல்களையும் எதிர்விளைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நாம வந்து எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போகணும், அடிப்படையில் கொண்டு போக வேண்டியது அதான். சரிங்க தோழர், மிக்க மகிழ்ச்சி சார். இந்த குடமுழக்கு குறித்த சிக்கல்கள் இந்த திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் போன்ற கோவில்களில் இந்த அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததுங்கிற குறித்தெல்லாம் வந்து விரிவாக வந்து சொன்னீங்க. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி.